அந்த மதியம் வச்ச மீன் குழம்போட அந்த இட்லியை சுட சுட சுட்டு இந்த இட்லி இருக்கு பாருங்க, ஆவி பறக்க அப்படி ஒரு இந்த அமிர்தங்கிறது யாரும் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் நான் பார்த்தது கிடையாது. அப்படி ஒரு அமிர்தமான ஒரு இந்த சூடான இட்லிங்க இந்த மீன் குழம்புல நினச்சி சாப்பிட்டா அப்படியே வலிக்கிட்டு போகுதுங்க. என்ன பெரிய பெரிய சைனாக்காரன் கண்டுபிடிக்கிறான், இந்தியாக்காரன் கண்டுபிடிக்கிறான்னு தெரியல. ஆனால் இட்லியை கண்டுபிடிச்சா பாருங்க, மீன் குழம்பு தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த புளிப்பு காரம். ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க, மனுஷன் சாப்பிட்றதுக்காண்டி தான் வாழ்கிறானா இல்லை வாழ்கிறதுக்காண்டி தான் சாப்பிட்றானா? அறுசுவையும் நாக்கில் உட்காந்து நடனம் ஆடுதுங்க. அந்த சுண்டை வச்ச மீன் குழம்புக்கு தனி சுவை இருக்குது. அது என்னன்னே தெரில. அந்த மீன் குழம்பு வச்ச உடனே சாப்பிட்றத விட அந்த சுண்டை வச்சு அதை நைட்டு சாப்பிட்றது இருக்கு பாருங்க, அருமையாக இருக்குங்க.